ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லேயர் கடல் பாசி தான் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடல் பாசி வந்து 10 கிராம் பெரிய பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டா சீக்கிரமாகவே உங்களுக்கு கரைஞ்சிரும். இதை ஊற வைக்கலன்னா பார்த்தீங்கன்னா வந்து கரையிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஒரு வானல் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மெஷர்மெண்ட்லாம் இதில் ரொம்பவே முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச கடல் பாசியை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். கடல் பாசி பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கரையணும். கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா நீங்கள் கரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க 1/2 லிட்டர் பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் கூட இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. எப்படி கப்பு முக்கியம் பிகில் மாதிரி இதில் வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிகில். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 4 கரண்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அந்த பால் பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் இருக்கணும். கொஞ்சமாக நம்ம வெளியில் எடுத்து இந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ணி வந்து எந்த கப்பில் செட் பண்ண போகிறோமோ அந்த கப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி வந்து ஊற்றி வச்சிடணும். ஃபஸ்ட்டு லேயர் செட் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் எடுத்து அதுக்கப்புறமா அடுத்த லேயருக்கு வந்து ரெடி பண்ணணும். செகண்ட் லேயருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் தான். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. கரெக்டான லேயர் கடல் பாசி, இன்னொன்று வந்து ஃபியூஷன். நான் வந்து ஃபியூஷன் தான் செஞ்சுருக்கேன். அதாவது நல்லா செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற்றிடுறது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாதி செட் ஆகி பாதி செட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா வந்து கீழே இருந்த ரோஸ் வந்து மேலே தெரியுது பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான லேயர் வேணும்னா நீங்கள் வந்து நல்லா செட் ஆகிட்டக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற்றணும். ஆனால் அது சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஊற்றிடணும். அப்போ தான் வந்து நல்லா திக்காக பிடிச்சிக்கும். இல்லைன்னா தனித்தனி லேயராக கிளம்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயருக்கு பாதாம் ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வந்து வானல்லே வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் லேயர் செட் ஆகிட்டோன்னே நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான லேயர் கடல் பாசி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா சூடாக ஊற்றும் போது பக்கத்தில் வந்து பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான செம்மையான கடல் பாசி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.